Hello everyone, welcome to our Craftiiee world family. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ மாதிரி கூட நம்ம சொல்லலாம். because நம்ம resinல fresh flowers யூஸ் பண்ணா என்ன ஆகும், ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணி பார்க்க போறது தான் இந்த வீடியோ. So first அதுக்காக இந்த மாதிரி ஒரு கோஸ்டர் மோல்ட் எடுத்துர்க்கேன். இந்த மோல்ட் எல்லாமே நான் ரீசன்ட்டா வாங்குன மோல்ட். இந்த மாதிரி டிஃபரண்ட் ஷேப்ஸ்ல நான் வாங்கி இருந்தேன். அதோட அன்பாக்சிங் வீடியோமே நான் ஒரு தனி செப்பரேட் வீடியோவா போட்டுருப்பேன். சோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. So first இந்த மாதிரி hexagon mold எடுத்துட்டு அதுல 2:1 ரேஷியோல 4 ஸ்பூன் resin 2 ஸ்பூன் hardener எடுத்து நல்லா mix பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா pour பண்ணிட்டேன். next அதுல ஃப்ரெஷ்ஷா இருக்க ரோஸ் ஃப்ளவர்ஸை இந்த மாதிரி சென்டர்ல வச்சிட்டு அதை சுத்தி அதோட பெட்டல்ஸ் இந்த மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கறேன். யூசுவலா எல்லா வீடியோஸ்லயும் பாத்தீங்கன்னா resinல dried flowers தான் யூஸ் பண்ணுவாங்க. dried flowers யூஸ் பண்ணா ரொம்பவே சூப்பரா வரும். பட் fresh flowers யூஸ் பண்ணா என்ன ஆகும், அது work out ஆகுமா ஆகாதா இல்ல என்ன ஆகும் அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு கண்டிப்பா இருக்கும். நீங்க resin இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்குமே இந்த டவுட்ஸ் இருக்கும். உங்களுக்குமே இந்த டவுட் இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் தான் உங்களுக்கு இந்த வீடியோவா இருக்க போகுது. because எனக்குமே அந்த டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. fresh flowers யூஸ் பண்ணா அப்படியே நமக்கு அந்த freshness அப்படியே கிடைக்குமா இல்ல அது கலர் சேஞ்ச் ஆகுமா என்ன ஆகும் அப்படினு நிறைய क्वेश्चंस இருந்துச்சு. சோ நமக்கு அதன ஆன்சரை இந்த வீடியோல கண்டினியூவா பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய இன்னோவேட்டிவா நியூ ஐடியாஸ் அண்ட் क्वेश्चंस எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும் அப்படினா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க எதுவுமே மிஸ் பண்ணாம பாப்பீங்க. சோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ரோஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் டிசைனுக்காக இந்த மாதிரி காப்பர் ஃப்ளேக்ஸ் நான் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ஆட் ஆன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணிட்டு அது நல்லா செட் ஆகிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேல நான் அகைன் ரெசின் pour பண்றேன். அப்பதான் நமக்கு அந்த flowers ஓட அந்த மேடு பள்ளமா இருக்கு அது dry ஆகிட்டதுக்கு அப்புறம் சோ இந்த மாதிரி resin நல்லா pour பண்ணிட்டு அகைன் கொஞ்சம் நல்லா டிப் பண்ணி விட்டுக்கறேன். நல்லா டிப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் resin pour பண்றேன். சோ இப்போவே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்ல அந்த ரோஸ் என்ன கலர்ல இருந்துச்சு இப்போ என்ன கலர்ல இருக்கு அப்படினு. இது பாத்தீங்கன்னா நான் இந்த resin pour பண்ணிட்டு 3 hours கழிச்சு செகண்ட் லேயர் இந்த மாதிரி pour பண்றேன். இன்னும் 6 hours கழிச்சிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சோ இது உங்க curing time பொறுத்து தான். என்னோட resin curing time 6 hours. so நான் 3 hoursல இந்த வீடியோ எடுத்தேன். இப்போ 6 hours கழிச்சு பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி அந்த பிளேட் நமக்கு கிடைச்சிருச்சு. சாரி அந்த கோஸ்டர் நமக்கு கிடைச்சிருச்சு. இது பார்த்துட்டு எனக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு அப்படினு சொல்ல முடியாது. பட் ஹாப்பியா இருந்துச்சு அப்படினு சொல்ல முடியாது. because இப்போ ஃபைனலா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சு. ஓகே fresh flowers யூஸ் பண்ணா அதோட ரிசல்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. 6 hours கழிச்சு அது ஃபுல்லா dry ஆகி எடுத்து பார்த்துட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல சுத்தமா கொஞ்சம் கூட அந்த freshness ஆன அந்த ஃப்ளவரோட ஃப்ளேவரே கொஞ்சம் கூட இல்லவே இல்ல. because இது பார்த்ததுமே எனக்கு எப்படி தோணுச்சுனா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற அந்த காமெடி தான் எனக்கு தோணுச்சு. because ஸ்டார்டிங்ல அது பாக்கும்போது அவ்வளவு அழகா அந்த ரெட் ஃப்ளவர்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பட் ஃபைனலா இந்த மாதிரி பாக்கும்போது எனக்கு அதே டயலாக் தான் எக்ஸாக்ட்டா தோணுச்சு. அந்த ஃப்ளவர்ஸ் பெட்டல்ஸ் எல்லாமே கலர் மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 3 hours பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி greenish gray கலர்ல இருந்துச்சு. இப்போ ஃபைனலா பாக்கும்போது கொஞ்சம் black கொஞ்சம் green அந்த மாதிரி டிஃபர் ஆகுது. சோ fresh flowers யூஸ் பண்ணா இந்த மாதிரி தான் அவுட்புட் கிடைக்கும். சோ நீங்க fresh flowers யூஸ் பண்ணா அதே freshness நமக்கு கிடைக்கும் அப்படினு எக்ஸ்பெக்ட் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. இதுதான் அவுட்கம். இப்போ உங்களோட क्वेश्चनக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல dried flowers யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றதமே நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோவா அப்லோட் பண்றேன். fresh flowers நமக்கு அதே கலர்ல வேணும் அப்ப என்ன பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா அதுக்குமே இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அது எல்லாமே சீக்கிரமா நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. and finally thanks for watching this video. Bye bye.